எடுத்துட்டோம். ஏன்னா இவளை வந்து இப்போ தூங்க வைக்கிற டைம் வந்துடுச்சு. இல்லை இல்லை நடிக்கிறா நடிக்கிறா நல்லா நடிக்கிறா. இப்போ வந்து அதாவது இவ தூங்க வச்சுட்டு ஃபோனை கையில் கொடுத்தா தூங்கிடுவாளாம். அதனால இப்போ ஃபோன் வேணுன்றதுக்காக என்னை வந்து மயக்கிட்டு இருக்கா. முத்தாவை கொடுப்பதுக்கு ஃபோன் கொடுத்தா எப்படி கொடுப்ப? முத்தா கொடு. கேமரா ஓடுதுன்னு தெரியுது. இவ்வளோ நேரம் வந்து பிடிச்சி முத்தா குத்துட்டு இருந்துச்சு. என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தா. அப்பா என்ன அமுக்குறாளாம், தலை அமுக்கி விட்றாளாம். வா மேரே பச்சா சொல்லணுன்ட்டு இது என்னென்னவோ ஐஸ் வைக்கிறா. அப்போ தான் வந்து நான் ஃபோன் கொடுப்பேன் அப்படின்றதுக்காக. அதனால இப்போ நான் வீடியோவே எடுத்தேன். இப்போ நான் இவளை தூங்க வச்சுட்டு நெக்ஸ்ட் வேலைலாம் பார்க்க போகிறேன். ஓகே, மாமா வரும். நான் தேவையில்லை, மாமா தான் தேவை. இல்லை ஆமாம், அந்த ஃபோன் கிடையாதா? போடு, மாமாட்ட வாங்கிக்கோ ஃபோன். போ, மாமாட்ட வாங்கிக்கோ. மாமா ஓகே. இவ்வளோ தூங்க வச்சு நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். ஓகேவா? தூங்க வச்சாச்சு. ஸ்லீப்பிங். இதுக்கப்புறம் தான் என்னோடய ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும். சாப்பிட வச்சு தூங்க வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணுறது பார்க்கலாம். ஓகேவா? தூங்கிட்டேன். கொஞ்சம் துணி வேலைலாம் இருக்குது, எல்லாமே பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு நானும் அவளும் எப்படிலாம் என்னோடய டேட்ஸ் போகுது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தேன், தூக்கமே வரல. சரி டயர்டாக இருக்கேன்னு படுத்தேன். அப்படியே தலையில் வந்து நீர் கோத்துருக்குற மாதிரி இருக்குது. சரி ஓகே, இப்படி பார்த்தா வேலைக்கு ஆகாது, தலை குளிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இந்த ஃப்ளாக்ஸ் சீட்டில் அது போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ இங்கெல்லாம் வலிக்குது, கண்டிப்பாக ஃபீவர் வர தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இதை விட்டால் வேறு டைம் இல்லை. சரி குளிச்சுட்டு அப்படியே முடியல, இங்கே வலிக்குது எனக்கு ஆல்ரெடி, மறுபடியும் வலி இருந்துச்சுன்னா சரி டேப்லெட்லாம் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்ற முடிவில் இருக்கேன். சரி அப்புறமா ரசம் ஏதாச்சும் வைக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து ஃப்ளாக்ஸ் சீட் வந்து இதுவாகிட்டுருக்கு. இப்போ வந்து இதுதான் ஹேர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. என் ஹேர் ஓகேவா? ஃப்ரீஸியாக இருக்குது. நானே இதை ஃபஸ்ட்டு என்ன ட்ரை பண்ண போகிறேன், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? எப்படி இருக்கு என் ஹேர்? நல்லா பாயில் ஆகுது. இது எப்படி ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்லா அரைக்கணும், நல்லா வேக வைக்கணும். ஓகேவா? இப்போயே வருது ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு, இன்னும் வரணும். நான் சும்மா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். தண்ணி ஒரு 2 டம்ளர் போட்டிருக்கேன். 1 டம்ளர் தான், அது குட்டி டம்ளர் போட்டிருக்கேன். கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா அதை கொதிக்க விடுறேன். கொதிக்க வச்சு அரைச்சிடணும். அரைச்சிட்டு தான் தலையில் போடணும். இப்போ கோல்டு வர போகுது, என்ன பண்ணுறது? ஓகே, நான் இப்போ சார்ஜ் போடுறேன். சார்ஜ் போட்டு தலையில் தடவிட்டு இன்னும் வேறு என்னென்ன ப்ரூவ் பண்ணுறேன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஓகே. இப்போ வந்து நான் வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃப்ளாக்ஸ் சீடு இப்படி இருக்குது. அரைச்சா அரைக்காமையே போட்டிருக்கலான்னு நினைக்கிறேன், பட் அரைக்கலான்னு அரைச்சிட்டேன். இந்த மாதிரி ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, டஸ்ட் அங்கங்கே இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம வந்து டஸ்ட் இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம வந்து அப்புறமா கழுவிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இங்கே வந்துரு, இப்படி வந்து இது ஓகே. இந்த அம்மாவுக்கு வந்து பிஸ்கெட் கொடுத்து நிற்க வச்சுருக்கேன். தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. குழன்னு இருக்குது. நல்லா இருக்குது ஸ்மெல்லு. இந்த சத்து மாவு கஞ்சிலாம் இருக்கும் அப்படி இருக்கு. சத்து மாவு சொல்லு. டுப்புக்கா எடுக்கக்கூடாது. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. இப்போ வந்து ஃப்ளாக்ஸ் சீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது வந்து ஹேரில் வந்து ஸ்கேல்பில் ஹேரில் எல்லா இடத்துலையுமே நம்ம தடவை போடுவோம். இப்படி இருக்குது. கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, கைக்கு ஏற்ற மெதுப்பாக. இப்போ நான் வந்து ஒவ்வொரு லேயராக வந்து போட போகிறேன். என் ஹேரை பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் என் ஹேர் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு எடுத்து இந்த ஸ்கேல்பில் தடவிக்கிறேன்.
அப்படியே ஒவ்வொரு ஸ்கேல்பாக தடவை ஆரம்பிக்கணும். என்ன உனக்கும் வேணுமா? அம்மாட்ட கேட்குறியா? கொஞ்சம் கீழெல்லாம் சிந்தோம். இட்ஸ் ஓகே. வந்து வீடு அச்சோ புறா ஆகி போன மாதிரி இருக்கு. பரவாயில்ல, கீழே இருந்து எடுத்துக்கிட்டேன். தொடக்கூடாது. காப்பி இல்லை அது. ஆய் இது பாருங்களேன், ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னர் மாதிரி இருக்குது. இதை வந்து ஷாம்பு போட்டு அப்புறமா போடலாம். பட் வந்து ஷாம்பு வந்து இப்போ நான் 2 வாட்டி தலையை ஈரமாக்க முடியாதுன்றதுக்காக நான் அப்படியே போடுறேன். ஸ்மெல்லு நல்லாயிருக்கு. ஸ்மெல்லு குட். இப்படி போட்டு மாமா வரோம், நீ வா. கண்ணாடி வீடியோ பாரு. ஓடியா ஓடி. அத்தை என்ன பண்ணுறேன்? பிஸ்கி சாப்பிடு. ஓகே, நல்லா இருக்குல்ல? யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க, நான் செஞ்சு ஆர்டர் அனுப்புறேன். ஓகேவா? ஓகே. நானும் அவளும் பிஸ்கட் சாப்பிட்றீங்களா இல்லையா? என் கூட சேர்த்து அவளும் வந்து யூடியூப் சேனல் பண்ண ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன். இல்லை, நான் பிஸ்கெட்டு சாப்பிட்றியா? வீடியோவில் சொல்லு, ஹாய் சொல்லு. அங்கே வீடியோ பார்த்து சொல்லு. ஃபுல்லாக வா, வீடியோக்குள்ளே வா. இப்படி வா. இப்படி வந்து நின்று பேசு. இங்கே நில்லு அடி. இப்போ பேசு. ஹாய் சொல்லு. ஹாய். எப்படி இருக்கீங்க கேளு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா. இது வந்து பத்தாதுன்னு நினைக்கிறேன் ஹேருக்கு. இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து போட்டிருக்கணும். இட்ஸ் ஓகே. எனக்கு எப்படி முடி கொட்டுது பாருங்க. சும்மா இது அப்ளை தான் பண்ணேன், அதுக்கே எனக்கு வந்து இவ்வளோ ஹேர் வந்து இதுவாகுது. ஹேரு நீ வர வேண்டாம். பிச்சி சாப்பிடு. சீப்பு வைக்காத. அதுல பிச்சி சாப்பிடு. இங்க வா, வீடியோல பாரு எல்லாரையும். சாப்பிட்டீங்களா கேளு. வீடியோ பார்த்து கேளு. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்டீங்களா? பதில் சொல்லுங்க. என் தங்கத்துக்கு எல்லாரும் லிப்ஸ்டிக் வேணுமா கேளு. வீடியோ பார்த்து வீடியோ பார்த்து சீப்பெல்லாம் நவுத்து. பாதாம் மாதிரி இருக்கு இல்ல? பாதாம் நேச்சுரல் கண்டிஷனர். ட்ரெஸ் எல்லாமே நாஸ்தி. கண்ணு தெரிய மாட்டேங்குது. கண்ணாடியா இருந்தா தெரியும். வீடியோன்றதால பேக்ல போடுற மாதிரி இருக்க. நான் மேலேயே போட்டுக்கிறேன். ஒரு மாஸ்க் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னைக்கு இந்த மாஸ்க் ட்ரை பண்றேன். நல்லா முடிவு ஒழுங்கா பேசுறீ. இப்படி வந்து பேசுறீ. இப்படி வா. என்ன பிரச்சனைன்னு கேளு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? தலைக்கும் வேணுமா? மழை இல்லாத போது உன்னை போட்டு வர அத்தை. ஓகே, நல்லா போட்டாச்சு எல்லா ஸ்கேல்ப்லேயும். இன்னைக்கு எப்படி ஒத்துக்குமா ஒத்துக்கலையான்றது இன்னைக்கு தான் தெரியும். நல்லா உள்ள போகிற மாதிரி போட்டாச்சு. நரிஷ் பண்ணுமா பண்ணாதா என்ன ஏதுன்றது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? வேறு ஏதாவது ட்ரை பண்ண சொன்னீங்கன்னாலும் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன்.
இன்னைக்கு வந்து 17ல் இன்னைக்கு வந்து என்னோட இன்ஸ்டாவில் வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்பாக்ஸில். இன்னைக்கு வந்து ஆயிஷா உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பர்த்டே அப்படின்னு. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஆயிஷா. நீங்கள் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் அண்ட் நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கணும் லைஃப் லாங். நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நல்லா ஹாப்பியாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எனக்கு விஷ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். நாங்கள் ஆல்ரெடி சொல்லுவோம். அவ்வளோதான். இப்போ வந்து லைட்டாக கொண்டை கட்டிக்கலாம். நான் வந்து இத்தனை நாளாக வந்து நான் சொன்னதே கிடையாது நான் வந்து குளியல் பவுடர் பற்றிலாம். பட் வந்து இந்த குளியல் பவுடர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணால் அதில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப இயர்ஸாகவே. இதுதான் சோப்பெலாம் வந்து நான் யூஸ் பண்ணியே ஒரு பல வருஷங்கள் ஆகுது. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லா இருக்குல்ல? ரொம்ப இயர்ஸாகவே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதை. ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வீட்லேயே நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து இது வந்து ரொம்ப 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 பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஒர்க் போகிறதால கடகடன்னு தேய்ச்சிட்டு கடகடன்னு குளிச்சுட்டு கிளம்பிடுறோம். அதை கொஞ்சம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் ஃபுல் பேம்பர் பண்ணுறோம்ல அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் நல்லா தேய்ச்சிட்ருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து குளிக்கணும். கிளைமேட் வேறு சரியில்லை. இன்றைக்கி வேறு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஓகே, பார்ப்போம். வந்து நடுக்குது. இப்போ தான் குளிச்சுட்டு வந்து உட்காந்தேன். ஃபேஸ்க்கு வந்து ஒன்றுமே போடல. அந்த ஒரு இது தான் எவ்வளோ ஒரு இதுவாக தெரியுது பார்த்தீங்க அவ்வளோவா. இந்த மாதிரி போட்டுட்டேன். அது வந்து பேட்ச் பச்சை அப்படி நின்றுச்சு. தலை காஞ்ச பிறகு அது போகும். குளிர் தாங்கவே முடியல. கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா அரைச்சி வந்து ஒரு 2 days லீவ் இருக்குது அப்படின்னா அரைச்சி ட்ரை பண்ணுங்க. ஐயோ குளிர் தாங்கவே முடியல. டேய் ஏலியா ஹாய் கட்டு. இங்கே பாரு. உங்களுக்கு வந்து 2 days டைம் இருந்தால் நீங்கள் இப்படி அரைச்சி போடுங்க. இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஜலிச்சு போடுங்கன்னு அந்த மெத்தட் நான் இன்னொரு வாட்டி காட்டுறேன். இது வந்து நின்றுடுது. பட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போயிடும். ஆனால் சாஃப்டாக தான் இருக்குது நல்லா. ஓகே, நான் ஃபுல்லாக காய வச்சுட்டு இது ஃபுல்லாக நல்லா தட்டிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தலைவனை நல்லா காஞ்சிடுச்சு. மறுபடியுமே அவளை தூங்க வச்சுட்டேன். ஈவினிங் 5 o'clock ஆகுது. நான் விளாக் எடுத்ததே வந்து மறந்துட்டேன். நான் பாட்டுக்கு நான் வந்து குழம்புலாம் செஞ்சு முடிச்சுட்டேன். இப்போ வந்து சப்பாத்தி தான் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் சப்பாத்தி வந்து இப்படி தான் சுடுவோம். சப்பாத்தி தான் ஆகிட்டுருக்கு. சப்பாத்தி ஆன உடனே கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? சப்பாத்தி ஷேப் வராது. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே தான். வெறும் சால்னா எப்படி இருக்குன்னு தெரியல. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேவா? எழுந்தாச்சு. ஐயோ கேமரா வந்து சரியாக துடைக்கல. இந்த அம்மா எழுந்துட்டாங்க. இப்போ வந்து ஃபீடிங் டைம். இந்த அம்மாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்ருக்கேன். சப்பாத்தி. இப்போ கேமராலாம் கொஞ்சம் பிளர்ராக இருக்குது, என்னன்னு தெரியல. தூங்கி எழுந்திரிச்சிருக்காங்க. இந்த அம்மாவுக்கு மேக்கப் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோவில் வரேன். 2 பேருமே ரெடி ஆகிட்டோம் இல்லைம்மா? இதுதான் இந்த வீடியோ. என்னோடய ஹேர் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா ஷைனு? தெரியுதுல? ஷைனாக இருக்குது. நான் எந்த ஒரு சீரம் கூட அப்ளை பண்ணவே இல்லை. சீரம் கூட அப்ளை பண்ணாமே இப்படி ஷைனாக இருக்குது. நல்லாயிருக்கு. ஃப்ளாக்ஸ் சீட் வந்து ரியலாக எனக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் என் ஹேர் வந்து இப்படி ஃப்ரீஸியாக இருக்குது, அதனால் இப்படி தெரியுது. பட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எல்லாமே கொட்டிடுச்சு. அந்த டஸ்ட்டு கூட எல்லாமே கொட்டிடுச்சு நல்லா காஞ்ச உடனே. இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிப்ஸ்டிக் ஒட்டிக்கும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் என்ன விலாக் போடலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா?